துளசி, ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க மாட்டீங்களா? நீங்க கீழே விழுந்தப்போ நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் செத்துருவன் பயந்துட்டியா? இல்ல, அது உங்க வயித்துல இருக்கிற சிவாவோட குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஒன்னும் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். நீ போ. ஜஸ்ட் 10 months தானே. இல்ல, எனக்கு தெரியும் அது கஷ்டம்தான். கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து சிவாவோட குழந்தைய எனக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் இருங்க. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தேங்க்ஸ். இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். அது உங்களுக்கு தான் அசிங்கம். என்ன சொன்ன? என்ன சொன்ன சொல்லு. அதான் சொல்லிட்டேனே. மறுபடியும் சொல்லு. இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். அது உங்களுக்கு தான் அசிங்கம். அசிங்கப்படாதீங்கன்னு சொன்னேன். பேசாம வாயை மூடிட்டு போயிடு ஜனனி. உன்னை போயிடுன்னு சொன்னேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இல்ல, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? போயிடுன்னு சொன்னா போயிடும், அதான் உனக்கு நல்லது. போ. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஜனனி பேசாதன்னு சொன்னேன். இப்ப நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அது நல்லது. தயவு செஞ்சு போ. நான் ஒன்னும் தப்பா சொல்லல. நீங்க என்ன மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல. நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். ப்ளீஸ் போ. துளசி முழுகாம இருக்காளா? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கும் அந்த சிவா தம்பி. முதல்ல நாம அந்த சிவா தம்பியை கூப்பிட்டு பேசுவோம். உங்க வயித்துல இருக்கிற சிவாவோட குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. சிவாவோட குழந்தைய எனக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லுங்க தம்பி. தயவு செஞ்சு சொல்லுங்க, என்ன? துளசிய மனைவியே இல்ல, ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, டைவர்ஸ் பண்ண போறேன்னு வேற சொன்னீங்க. எல்லாத்துக்கும் நாங்க ஒத்துக்கிட்டோம்ல. ஆனா இன்னைக்கு அவளை கர்ப்பமாக்கி நிக்க வச்சிருக்கீங்க. துளசி வயித்துல உங்க குடும்ப வாரிசு வளருது. அந்த குழந்தைக்கு யார் அப்பா? நீங்க தானே. தப்பிச்சு போயிட்டீங்களா? சரிங்க தம்பி, இப்ப வேணா நீங்க தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா நான் இதை விட மாட்டேன். என் பொண்ணுக்காக நான் போராடுவேன். என் துளசியை நான் வாழ வைப்பேன். உங்களுக்கு பொண்டாட்டிய வாழ வைப்பேன். இது சத்தியம். ஏய் ஃப்ராடு, துளசி என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? அவங்க என்ன குழந்தையா? எப்படி பண்ண? என்ன பண்ண சொல்லு. கத்தாத 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 கத்தாத. வாய முடிட்டு பேசாம இரு. கத்துனேன்னு வச்சுக்கோ, எல்லாருக்கும் கேட்டதுன்னா இங்க வந்துருவாங்க. நீ பண்ண கன்றாவி எல்லாம் நான் சொல்லுவேன். என் பொண்ணுக்கே தெரியாம அவளை கர்ப்பமாக்கி வச்சிருக்கல, உன்ன என்ன பண்ணலாம்? சேனலக்காரி. ஆஹா, துளசி உண்மையை சொல்லிட்டா போலயே. வரட்டு சிரிக்கி. உன்ன நீ சிவாவுக்கு பொண்டாட்டியா இருக்க,
ஏன் மகளை அசிங்கப்படுத்திட்டல? இல்ல அம்மா, எனக்கு குழந்தை பிறக்காது, அதனாலதான். அதனால ஏன் பொண்ணுதான் கிடைச்சாளா? அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? சிவாவுக்கு பொண்டாட்டியா துளசி இருக்கட்டுமா? சொல்லுடி, இருக்கட்டுமா? இல்ல, சிவாக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி. அப்போ நீ தானடி புள்ள பெத்துக்கணும். ஏன் பொண்ணு ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி, சொல்லுடி, சொல்லுடி. பின்ன அடிக்காம உனக்கு கொஞ்சம் முடியும். சேனல பேய்டி நீ பிசாசு. இந்த குடும்பத்து மேல இருக்கிற நன்றி கடனுக்காக, அதுக்காகத்தான் உன்னை நான் உயிரோட விடுறேன். இல்லன்னு வச்சுக்க, உன்னை கொன்னு இருப்பேன், இல்ல உன் குடலை உருவி மோலைய போட்டிருப்பேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏடி இத பாருங்க, சும்மா சும்மா அடிச்சுட்டே இருக்காதீங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? துளசி எப்படி கர்ப்பமாக்குறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை துரத்தி விட்டுருவாங்க. துளசி திட்டுவாளேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க நல்லவங்க தானே? உன்ன மாதிரி ஃப்ராடுங்களுக்கு நான் ரொம்ப கெட்டவ. முழுசா நான் சாமி அண்ணன் வையி ஒரு நாள் தாங்க மாட்டேன். ஏய், உன் முடியல சரி பண்ணுடி, சரி பண்ணு. கண்ண தொடடி. இந்த ரூம்குள்ள நடந்தது யாருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். பாத்துக்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க. சரி, தலையெல்லாம் சரி பண்ணிட்டு வெளியில வா.